गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतपरक्षारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வந்து பஞ்சாங்க குறிப்பு சிறப்பாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த பஞ்சாங்க குறிப்பில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம். இந்த நல்ல நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தினந்தோறும் நல்ல விஷயங்கள் எடுத்து செயல்படுத்துறதுக்கு அந்த நேரத்தை உகந்ததாக பயன்படுத்தும். ராகு காலம் நம்ம சில நல்ல விஷயத்தை தவிர்ப்போம், யமகண்டம் நம்ம சில நல்ல விஷயத்தை தவிர்க்கிறதும். நட்சத்திரம் இன்றைக்கி எப்படி இருக்குது, இந்த நட்சத்திரம் எனக்கு சாதகமாக இருக்கா, கிரகநிலை எனக்கு சாதகமாக இருக்கா, இதை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் நம்ம வந்து தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள், அதுவும் பிரத்யேகமாக புதியத்துக்காக சொல்லக்கூடிய பலன்களாக இந்த பலன்கள் இருக்குது. இதிலும் ஆன்மீக தகவல், விசேஷமான ஆன்மீக தகவல், நமக்கு ரொம்பவுமே பயனுள்ள சில தகவல்களை நம்ம கொடுத்துட்டுருக்கோம். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் வந்து பார்க்க போகிறோம். ஒரு அம்மா வந்து ரொம்ப மன வருத்தப்பட்டு, சார் நாங்கள் வந்து ஒரு பிரச்சனை விட்டால் இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை விட்டால் இன்னொரு பிரச்சனை, ஒன்று விட்டால் இன்னொரு பிரச்சனை, தொடர்ந்து இக்கட்டான சூழ்நிலைகளில் பலவிதமான பிரச்சனைகள் லைஃப்பில் வந்து பாதிச்சிட்ருக்கு சார். நீங்கள் யூ ஓன்ட் பிலீவ், ஒன்றுலேருந்து வெளில வந்து இன்னொரு ப்ராப்ளத்தில் போய் இதாகிடுது, இதிலேருந்து விடை கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு ஒரு வழிபாட்டு முறைகளை சொல்லிக் கொடுத்தேன். ரொம்பவுமே அற்புதமான வழிபாட்டு முறை, உண்மையாகவே அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் கொடுத்தது. உடனே அந்த பலன்களும் கிடச்சிது, நல்ல பலன்கள் கிடச்சிது கடவுளுடைய அனுகிரகத்தில். அதை இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு சொல்லி பிரத்யேகமாக நானே அதை பயன்படுத்தி நல்ல மாற்றங்கள் வந்து கிடச்சிருக்கு. சரி, அப்படி என்ன, அதில் என்ன விசேஷம் அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். இன்றைய தினத்துக்கு உண்டான 12 ராசி பலன். அதற்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகளில் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதோ நாம் பார்க்க போகிறோங்க. 25/10/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசூரிடம் ஐப்பசி மாதம் 8ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம், காலை 7 மணி 8 நிமிஷம் வரை, பின்பு கேட்டை. இன்றைய திதி சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை 7 மணி 8 நிமிடம் வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்ட மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா கேட்ட நட்சத்திரம். சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம். வளர்பிறை சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப சிறப்பு. நாளைக்கு மறுநாள் பார்த்துட்டோம்னா சூரசம்ஹாரம். நம்ம வந்து கந்த சஷ்டி விரதத்தில் இருந்துட்டுருப்போம். கந்த சஷ்டி விரதம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விரதம். நம்ம முருகப்பெருமானை நோக்கி தபஸ் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. இந்த விரத நாட்கள் பார்த்துட்டேன்னா 6 நாட்கள். இந்த 6 நாட்கள் மாலை போட்டுண்டு 6 படை வீடு போகிறவா இருப்பா. வீட்லேயே முருகருடைய படத்துக்கு டெய்லி பூ போட்டு அர்ச்சனை பண்ணுறவங்க இருப்பாங்க. அதே சமயத்தில் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறவங்க இருப்பாங்க. விரதத்தை மேற்கொண்டு தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் முருகனுடைய நாமங்களை சொல்லி மனதை தூய்மைப்படுத்தி, மனதை பலப்படுத்தி, மனசில் இறைவனை வைத்து வழிபடுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனேங்கிற மாதிரி பிள்ளையாருக்கு உகந்த நாளாகவும் இன்றைய தினத்தில் வந்து இருந்துருக்கு. இன்றைய தினம் ரொம்ப விசேஷகரமான அற்புதமான தினம். விநாயகப் பெருமானை வழிபட்டு நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் வந்து வழிவகுத்து கொடுப்பாருங்கிறது தான் உண்மை. அவர் வந்து தடம் பண்ணி கொடுத்துருவார். ஒரு காட்டில் போடணும்னா அந்த வழி வந்து தடம் பண்ணி கொடுத்துருவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்புங்க. அப்பேற்பட்ட அற்புதமான நாள் சதுர்த்தி. இந்த சதுர்த்தியில் பிள்ளையாருக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது, அருகம்புல்ல அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நம்மளுடைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு பலம் பெறதுக்காக நம்ம வந்து அரச இலை விளக்கை பற்றி சொல்லியிருக்கோம். பிள்ளையாருக்கு ஏதேனும் ஒரு விஷயம்னா பிள்ளையாரில் வந்து தேங்காய் உடைச்சிட்டு போங்க, உங்களுக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம். தேங்காயில் தீபத்தை ஏற்ற பற்றி சொல்லியிருக்கேன். நினைந்த அருகம்புல்லை வைத்து அர்ச்சனை பண்ணுறது சொல்லியிருக்கேன். இது போன்ற பல்வேறு விஷயங்களை நான் ஆன்மீக தகவலில் பிள்ளையாருக்கு எருக்கம் பூவில் 5 விதமான இலைகளை வைத்து அர்ச்சனை பண்ணக்கூடிய முறைகளை பற்றி சொல்லியிருக்கேன். பிள்ளையாரை வலம் வர்றதை பற்றி சொல்லியிருக்கேன். பிள்ளையாருக்கு தீபம் போடுறதை பற்றி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி குழக்கட்டை 11 நாளைக்கு ஒரு முறை பிள்ளையாருக்கு குழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணுற வழிபாடு மிகப்பெரிய சக்ஸஸ். நிறைய பேருக்கு இந்த காரியம் பூரா நடந்திருக்கு. 48 நாட்கள் விநாயகர் வழிபாடை பற்றி சொல்லியிருக்கேன். இப்படி ஆன்மீக தகவலில் எத்தனையோ விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி சதுர்த்தி பிள்ளையாருடைய அனுகிரகத்தில், இந்த நாள் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில்
12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, டக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்தோடனே எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. அப்படியே ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணணும், பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணணும். சண்டை போடக்கூடாது, வர சண்டை அதை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுடுறது நல்லது. அந்த மாதிரி இன்றைய தினத்தை நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டேன்னா அந்த தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் ஒரு பய உணர்வுகளோடு இந்த தினத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும். அதாவது பெருமாள் பார்த்துட்டு அப்படின்னா பக்தி யாருக்கு இருக்குது? நாரதர் சொல்கிறார், நான் தான் பக்தி அப்படிங்கிறார். பெருமாள் சொல்கிறார், அப்படியா, சரி. கையில் ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு அந்த கிண்ணத்து மேலே எண்ணெய், அந்த எண்ணெயை உலகம் சுற்றி வான்னு சொல்லும்பொழுது அவர் சுற்றி வரும்பொழுது அந்த எண்ணெய் சொட்டு கீழே விழுந்துன்னா பக்திக்கு வந்து குறைவாயிடும் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு சொட்டு விழுகாமல் சுற்றி வரும்பொழுது எப்போவுமே நாராயண நாராயண நாராயணங்கிற நாமத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாரதர் சுற்றி வர்றதில் அந்த நாமத்தை வந்து மறந்துட்டார். அப்படி மறந்து திருப்பி வந்து கொடுக்குறார். அவர் சொல்கிறார், பாரு, நீ சுற்றி வரதில் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னொரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண, எப்போவுமே நாராயண நாமத்தை சொல்லக்கூடிய உன் நாமம் மறந்து விட்டது, இதே என்னோடய பக்தர் பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து முடியல, நாராயணா நீ தான் காப்பாற்ற, நன்னா இருக்கும்போது நாராயணாங்கிறார், கஷ்டப்படும் போது நாராயணாங்கிறார். பாரு, அப்போ பக்தி பார்த்தியா அப்படின்னோடனே பக்தி ஒருத்தருக்கு இந்த இருந்ததுன்னா அதை விட மிஞ்சினவர் இன்னொருத்தர் இருக்காருங்கிறத அப்போ தான் நாரதர் வந்து புரிந்து கொண்டார். எப்போவுமே நாரத கழகம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க. நாரதருக்கே ஒரு கழகம் வந்து அது நன்மைக்காக பெருமாள் பண்ண ஒரு பெரிய மாய் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே இந்த பிரச்சனைகளில் கான்சன்ட்ரேட்டே பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுடணும். இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும், பட் ரொம்ப அதை மனசில் வச்சுக்கூடாது. அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டுன்னு இறைவன் மேலே விட்டுட்டேன், யார் என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் இருந்துருதுன்னு வைங்களேன், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அத்துப்படி ஆகிடும். எனக்கு யாரை தெரியுமா, எனக்கு இவங்களை தெரியுமா, எதுவுமே பெருசு கிடையாது. இவா முன்னாடி இதை பெருசாக காமிச்சுன்னு என்ன பிரயோஜனம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவங்க முன்னாடி இதை பெருசாக காமிச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன உங்களுக்கு காசு தர போகிறாளா, ஏதாவது ஒன்றும் கிடையாது. ஸோ ஃப்ரீ எல்லாத்துக்கிட்டையும் அப்படி ஃப்ரீயாக இருந்துட்டேன்னா நட்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இதை தான் நம்ம கற்றுக்கணும். வாழ்க்கை நெறிகளை கற்றுக்கொண்டோம்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். மேஷராசி நண்பர்களுக்கு இது ரொம்ப சுலபம். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் லைக் தட், ரொம்ப ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவோம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா பிள்ளையார் வழிபாடு தான். பிள்ளையார் வழிபாடு, அதுவும் சித்தி விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டேன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிறர் மூலமாக அந்த காரியத்தை சாதிச்சுடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினங்க. பிறர் மூலமாக, மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. யாராவது வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணமான்னு கேட்பா இல்லையா, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. கணவர் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடும். நீங்கள் நல்ல நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கு. அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசிக்கு எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி நல்ல நாள், ரொம்ப நல்ல நாளாக இருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கணவர் மனைவி குழந்தைகளோட எங்கேயும் வெளியில் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நான் சினிமாவை பார்த்துட்டு வந்து இந்த புதுசாக இந்த படம் வந்து இது பார்த்தீங்களா அது பார்த்தீங்களான்னு மற்றவங்கள்ட்ட ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசுகிறது, சொந்த பந்தங்கள் கூட சந்திக்கிறது, இந்த மாதிரி நாளாக இருந்தது. கொஞ்சம் சண்டை கண்டே வந்துருந்ததுனாலும், ஏன்னா உங்களுடைய பக்கத்து ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குல்ல மேஷராசிக்கு, அப்படி இருக்கும்போது சின்ன சண்டை கண்டே ஏதாவது வந்தால் கூட பெருசாக அதை பற்றி மீன் பண்ண மாட்டேன், பெருசாக அதை பற்றி வரி பண்ண மாட்டேன். வேலை வாய்ப்பை நினச்சா வேணால் அப்பப்போ வருத்தப்படுவேன். கடன் விஷயங்களை பற்றி அப்போதைக்கு யோசிப்பீங்க, பட்டு நோ வரிஸ், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உடல் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட, அதாவது நோய் சரியாகி திருப்பி அந்த நோய் வந்து வந்தால் கூட அதை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ரெக்டிஃபையெல்லாம் எடுத்து பண்ணிப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இன்றைய தினம் வந்து உருந்துட்டுருக்கு. அதே மாதிரி மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. யார்ட்டையும் ரகசியத்தை சொல்லப்படாது, ரகசியமாக சொன்னால் அது ரகசியமாக அப்படியே பரவிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி நண்பர்கள். மிதுனராசி நேயர்களே, மிதுனராசிக்கு இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாள் தான். வேலை வாய்ப்பு கேட்டிங்களா, கண்டிப்பாக நடக்கும்.
அதே மாதிரி ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டு இருக்கு, அப்பா ஏதோ கடவுள் பாரு நமக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. பெரிய சைன் போர்டு பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி அட்வர்டைஸிங் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்காங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்து இசை அமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப பிரபல்யமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வேலை வாய்ப்பு எதிர்ப்பு கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கே. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. கண்டிப்பாக அது வந்து சின்ன பாதிப்புகள் இருக்கும், அதை சமாளிச்சுக்கிறது நல்லது. மிதுன ராசிக்கு டியூஷன் சென்டர் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆன்லைன் வகுப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கவங்க அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். முக்கியமான நபர்களுடைய சந்திப்பு கூட உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்கும். இன்றைய தினத்தில் சாதகமான பலன்கள் உண்டு. ஹவுசிங் லோன், பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் இருக்குது. சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. யதார்த்தமாக ஒரு விஷயத்தை லீட் பண்ணுவேன், நடத்துவேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் கஷ்டப்பட்டாச்சு, இனிமேல் கஷ்டப்படக்கூடாது சார், வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். என்ன சார் வெளியிலலாம் விரோதி கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. நான் ஒரு வளர்கிறேன் அப்படின்னு சொன்னால் 4 பேர் ஹெல்ப் பண்ண வேண்டாமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹெல்ப் கூட பண்ண வேண்டாம், நல்ல வார்த்தை பேச வேண்டாமா? எனக்கு வார்த்தைகளில் அதையும் மனசை புண்படுத்துகிறதா காயப்படுத்துகிறதா என்ன சொல்லுங்கள் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் எப்போவுமே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். அதை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாம் சாதிக்கணும், நாம் ஜெயிக்கணும், அதற்கு உண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா அற்புதமான பலன்கள். கோபத்தை வந்து கிரியேட் பண்ணுறா சார், கோபத்தை உருவாக்குறா சார், மனசை அழுத்தம் கொடுக்குறா சார். சரி, நீங்கள் மன ரீதியாக அழுத்தம் கொடுத்தா நீங்கள் வந்து பேக் அடிப்பீங்க எமோஷ்னலாக. அதனால் அது மாதிரி இருக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய ஒர்க் எடுத்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கு, ஏன் கவலைப்படுறீங்க? நெவர் வரி அபவுட் தட். நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலைகள் எடுத்து பண்ணிங்கன்னா நல்ல நாள். இன்றைய தினத்தில் வேலையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே சமயத்தில் நான் வந்து இது வந்து மீடியேட்டராக வந்துட்டுருக்கேன் சார். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் பேஸ்ட் பிஸ்னஸ் அதெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது இன்றைய தினத்தில். கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டுருக்கு, சப்கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்கவங்களுக்கு நல்லா இருக்குது. புதிய வாய்ப்புகள்லாம் தேடுறவங்களுக்கு அருமையான கிரகநிலை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்ல நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிரமப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் தெரியும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏற்கனவே அஷ்டம சனியினால் பாதிப்பு இருக்குது, மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்கூல் சம்மந்தமான அந்த பிரச்சனைகள்லாம் டகடகன்னு தீரும். காலேஜ் அரியர் சம்மந்தமான பிரச்சனை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கோம், ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த படிப்பில் தடங்கலானவங்களுக்கு திருப்பி அதை எடுத்து பண்ணுறது, அரியர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய மாற்றம். இட சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, வாடகைக்கு இருந்துட்டு இருக்கிறது, ஹவுஸ் ஓனர்னால பிரச்சனை, வீட்டில் என்னமோ கிராக் விழுந்துட்டே இருக்குது சார், இன்ஜினியருக்கு எனக்கும் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்குது, சொத்து சம்மந்தமான விவகாரத்தில் பிரச்சனை இருக்குது, என்னோட அம்மாவுக்கு எனக்கும் பேசுகிறது கிடையாது, மாமியார் நானும் இந்த மாதிரி சில ப்ராப்ளமெல்லாம் ரெக்டிஃபை ஆகக்கூடிய அற்புதமான தினம். அதுக்கு முயற்சி எடுக்கணும், சும்மா உட்காந்து இந்த காரியம் நடக்காது. யூ மஸ்ட் டேக் ஸ்டெப்ஸ். அந்த ஒரு விஷயங்கள் எடுத்து பண்ணலன்னா இட் வில் சால்வ். உங்களுக்கு அது சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கும். சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப சாதகமாக இருந்துட்டுருக்கு. என்ன அலைச்சல்கள் இருக்கும், சில பேர் அந்த அலைச்சலில் ஸ்ட்ரெஸ் ஆவா. எனக்கு அது பழக்கம் இல்லைன்னு சொல்கிறவாளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எனக்கு பழக்கம் தான் சார், நான்லாம் வெளியில் சுற்றிகிட்டே இருப்பேன் சார், நான் அந்த பிரயாணத்துலலாம் அது எனக்கு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மை ஜாப் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருந்துட்டுருக்க, ஏஜென்சி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. ஜிம் நடத்தின்னு இருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்திருக்கவங்க, பேச்சே வந்து அவங்களுடைய கவுன்சிலிங் தான் அவங்களுடைய தொழிலாக இருந்துட்டுருக்கும். அதுமாதிரி பேச்சு தான் அவங்களுடைய விஷயமாக மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கோம், கால் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலமாக இந்த காலங்கள் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். சில விஷயங்கள்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது சார் அப்படின்னா ரொம்ப போட்டு மனசை உழப்பிக்காதீங்க, ரொம்ப போட்டு மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஜஸ்ட் லீவ் இட். அவங்க அதை அப்படி விட்டுருங்க. ஏன்னா
ரொம்ப ஒரு விஷயத்தை போட்டு மனசை போட்டு அப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அடுத்த காரியம் நடக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. மனசில் எதுவும் வச்சுக்காதப்பா, விட்டுருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விட்டுறது நல்லது. கன்னிராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடுங்க, வெற்றி வழிபாடு இன்றைய தினத்தில். துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பணவரவுகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம். ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய என்ன இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இதெல்லாம் பேசவே இல்லை, இதெல்லாம் உட்காந்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும். இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்களுக்கு பணவரவுகள் உண்டுங்க. இந்த பணவரவுகள் வந்து உட்காந்தா வருமா? கிடையாது. முயற்சி பண்ணால் ஒரு புது புது ஐடியாவாக க்ரியேட் பண்ணி அதற்குண்டான முழுமையான ஒரு இது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு உண்டு. அலைச்சல்கள் இருக்கும், பிரயாணங்கள் இருக்கும், தம்பி தங்கைகளுக்கு ஏதேனும் பண உதவிகள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதுமாதிரி ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் சாப்பாடெல்லாம் பிரச்சனை இருந்துகிட்ருக்கோம், அதெல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் கடன் சம்மந்தமான சுமைகள் இருக்கிறவங்க உட்காந்து பேசி அதெல்லாம் தீர்க்கிறது, வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கு புது வேலைவாய்ப்பு அமையும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா லைஃப்பில் முன்னேறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா நீங்கள் முடிவெடுக்கிறத விட பெரியவங்ககிட்ட கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய அதிசார பயிற்சி ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சியாக இருந்துட்டுருக்கு. உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. நினச்ச காரியம் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துட்டுருக்கும். பணவரவுகள் கூடி வரும். புது முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். மேல் படிப்பு உங்களுக்கு நன்னா இருந்துட்டுருக்கும். நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சுவாமிமலை முருகப்பெருமான் வழிபாடு அற்புதமான வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு உண்டான நாள்னே சொல்லலாம். பிறர் மூலமாக காரியத்தை சாதிக்கும். திருமண காரியம் கைகூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சார் தனுசு ராசிக்கு எப்போ சார் டைம் நல்லா இருக்கும் நிறையா பேர் கேட்குறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களில் தோல்வி பெற்றவங்க இருப்பாங்க இல்லையா, சார் என்னை கிண்டல் கேலி பண்ணவங்க தான் ஜாஸ்தி ஆகும், முன்னாடி ஜெயித்து காமிக்கணும், நின்று காமிக்கணும், அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்களில் கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துகிட்ருக்கும். சிறப்பான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா பாலமுருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் மனம் புண்படுற மாதிரி பேசுவாங்க. ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய வாய்ப்புகளை நான் வந்து தக்க வச்சு அதில் ஜெயிச்சே ஆவங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டு கொஞ்சம் வைராகியம் ஜாஸ்தியாக இருந்துட்டுருப்பீங்க. சில தப்புகள் நம்ம லைஃப்பில் பண்ணது இனிமேல் பண்ணப்படாது, இனிமேல் வந்து அதில் வந்து அடிப்படப்படாது, இனிமேல் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஓடின்னு இருக்கக்கூடிய நாளாக இருந்துட்டுருக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. யார் உதவி செய்யலைனாலும் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா லைஃப்பில் உங்களுக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள் அந்த மாதிரி இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், அதில் வந்து சக்ஸஸ் பண்ணணுன்ற ஒரு பெரிய வெறியோடு நீங்கள் வந்து செயல்படுவீங்க. திருமண காரியம் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். வயசானவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயனார் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய கிரகநிலை தொழிலுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் செய்கிறதுக்கும் தொழில் சம்மந்தமான விஷயங்கள் பேசுகிறதுக்கும் உங்கள் கம்பெனியை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கும் எங்கேயும் ஸ்டால்ஸ் போட்டாங்கன்னா அதை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு பெரிய சைன் போர்டு வைக்கிறதுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஏதேனும் கம்பெனி கூட மெர்ஜ் பண்ணி ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டெலிகாம் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மருத்துவராக இருந்துருக்கோம், ஹாஸ்பிட்டல் கிளினிக்கெல்லாம் வச்சுருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, மருந்து சம்மந்தமான ஏஜென்சிலாம் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக, ரீசர்ச் ஸ்காலராக இருந்துருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மெடிக்கல் காலேஜெலாம் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்றைய தினத்தில் கும்ப ராசி நண்பர்களுக்கு அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து வெளியில் சொல்ல மாட்டோம், மனசில் வச்சுட்டுருப்போம். அது உங்களுக்கு சாதகமாக முடியும். காரியம் நடக்கிற வரைக்கும் வெளியில் சொல்லப்படாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு. மீன ராசி நண்பர்களுக்கு
இன்றைய தினம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பா 4-5 நாளாக இருந்த கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகக்கூடிய நாளாக இருப்போம். இருந்தாலும் பேச்சில் கவனமாக இருக்கணும். எப்போவுமே ஒரு விஷயத்தை மற்றவா வந்து இதை திருப்தி படணும்னு நினச்சி எந்த காரியத்தையும் பண்ணோம்னா திருப்தி பட மாட்டா. சர்ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மற்றவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சில பேர் ஐயோ இது சர்ப்ரைஸ் கொடுத்தா எதனால மூஞ்சி இப்படி வச்சுன்னு இருக்கான்னு நினைக்கப்படாது. அவள் வந்து நம்ம திருப்தி ஆகணும், நம்மளோட கடமை நம்ம பண்ணணுங்கிற முயற்சிகள் எடுத்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை, தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன முயற்சிகளும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசில் நினச்சிட்டு போய் உங்களுக்கு அது சாதகமாக நடக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, லைஃப்பில் வந்து விடாது பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துருக்கு சார், எதுலேயுமே மீள முடியல, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ரெக்டிஃபை ஆகிறதுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சிம்பிள், ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த நரசிம்மர் வழிபாடுங்க. இந்த நரசிம்மர் வழிபாடு வந்து தினந்தோறும் நரசிம்மருக்கு 2 தீபம் ஏற்றிட்டு வரணும். அதில் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுவாதி நட்சத்திரமும் சதய நட்சத்திரமும் இருக்கிற நாளில் ரொம்ப சிறப்பான வழிபாடு பண்ணோம். சுவாதி சதய நட்சத்திரம் இருக்கிற நாளில் சிறப்பான வழிபாடுகள் பண்ணோம். பானகம் நைவேத்தியம் பண்ணோம். டெய்லி பானக நைவேத்தியம். இப்படி பானக நைவேத்தியம் பண்ணி நரசிம்மரை வழிபட்டு ஒரே ஒரு வேண்டுதல், உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வேண்டுதல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கொடுக்குவார். அதே சமயத்தில் ரொம்ப சீக்கிரமாக அந்த காரியம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இன்றைக்கி நான் சொன்ன வழிபாடு ஆன்மீக தகவல் ரொம்பவுமே பயனுள்ள சில தகவல்களாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் போகும். அதே சமயத்தில் உங்களுக்கு விடாது துரத்திட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து ஒரு பெரிய தீர்வுகள் கிடைக்கிறதுக்குண்டான ஆன்மீக தகவல் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாமர் மகேஷன். நன்றி, நமஸ்காரங்கள்.